ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒன்று நாளாகமம் புத்தகத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். பூமி யாருடைய நாட்களில் பகுக்கப்பட்டது? விடை பேலேகு. ஆபிரகாமின் மறுமனையாட்டி யார்? விடை கேத்தூராள். யூதாவின் மருமகள் யார்? விடை தாமார். ஈசாயின் மூத்த குமாரன் யார்? விடை எலியாப். ஈசாயின் 7வது குமாரன் யார்? விடை தாவீது. காலேப்பின் குமாரத்தி யார்? விடை அக்சால். தாவீதின் மனைவி அகினோவாமின் ஊர் எது? விடை யெஸ்ரயேல். தாவீதின் மனைவி அபிகாயிலின் ஊர் எது? விடை கர்மேல். கேசூரின் ராஜா யார்? விடை தல்மாய். அப்சலோமின் அம்மா பெயர் என்ன? விடை மாக்காள். தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தவன் யார்? விடை யாபேஸ். யார் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்? விடை யாபேஸ். அம்ராமின் பிள்ளைகள் யார்? விடை ஆரோன், மோசே, மிரியாம். எப்புனேயின் குமாரன் யார்? விடை காலேப். தேவனுடைய தாசன் யார்? விடை மோசே. மனாசேயின் 2ஆம் குமாரன் யார்? விடை செலோப்பியாத். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி எந்த மலையில் வெட்டுண்டு விழுந்தார்கள்? விடை கில்போவா. சவுல் எப்படி செத்துப்போனான்? விடை பட்டயத்தை நட்டு அதின் மேல் விழுந்து. பெலிஸ்தர் வெட்டி போட்ட சவுலின் 3 குமாரர் யார்? விடை யோனத்தான், அபினதாப், மல்கிசூவா. சவுலும் 3 குமாரரும் எந்த மலையில் விழுந்து கிடக்கிறதை பெலிஸ்தர் கண்டார்கள்? விடை கில்போவா மலை. சவுலின் உடலையும் அவன் 3 குமாரரின் உடலையும் எங்கே அடக்கம் பண்ணினார்கள்? விடை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலி மரத்தின் கீழ். யாபேசின் மனுஷர் எத்தனை நாள் உபவாசம் பண்ணினார்கள்? விடை 7 நாள். தாவீதின் தகப்பன் யார்? விடை ஈசாய். எருசலேமின் குடிகளாய் இருந்தது யார்? விடை எபூசியர். நாளுக்கு நாள் விருத்தியடைந்தது யார்? விடை தாவீது. செய்கையில் வல்லவனாய் இருந்தது யார்? விடை பெனாயா. கெபிக்குள்ளே இறங்கி போய் சிங்கத்தை கொன்றது யார்? விடை பெனாயா. 5 முழ உயரமான எகிப்தியனை கொன்றது யார்? விடை பெனாயா. 5 முழ உயரமான எகிப்தியன் கையில்
என்ன இருந்தது? விடை நெய்கிறவர்களின் படைமரக் கணத்தியான ஒரு ஈட்டி. யோய்தாவின் குமாரன் யார்? விடை பெனாயா. 3 பராக்கிரமசாலிகளுக்குள்ளே பேர் பெற்றவனாய் இருந்தது யார்? விடை பெனாயா. தாவீது யாரை தன் மெய்க்காவலருக்கு தலைவனாக வைத்தான்? விடை பெனாயாவை. யோவாபின் ஆயுததாரி யார்? விடை பெரோத்தியனாகிய நாராயி. கீசின் குமாரன் யார்? விடை சவுல். தேவனுடைய பெட்டியை யார் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள்? விடை அபினதாப். தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்த ரதத்தை நடத்தினது யார்? விடை ஊசாவும் அகியோவும். மாடுகள் இடறினபடியால் தேவனுடைய பெட்டியை பிடிக்க கை நீட்டினது யார்? விடை ஊசா. தேவனுடைய பெட்டியை பிடிக்க கை நீட்டினதினால் தேவ சமூகத்தில் செத்தது யார்? விடை ஊசா. தேவனுடைய பெட்டியை யார் வீட்டில் சேர்த்தார்கள்? விடை கித்தியனாகிய ஓபேத் ஏதோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டில் எவ்வளவு நாள் இருந்தது? விடை 3 மாதம். தீருவின் ராஜா யார்? விடை ஈராம். பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவன் யார்? விடை கெனானியா. சவுலின் குமாரத்தி யார்? விடை மீகால். தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு தன் இருதயத்திலே அவமதித்தது யார்? விடை மீகால். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக பூரிகைகளை ஊத நியமிக்கப்பட்டது யார்? விடை பெனாயா யாகாசியேல் என்னும் ஆசாரியர். யாருடைய இருதயம் மகிழ்வதாக? விடை கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம். எது கர்த்தருக்கு முன்பாக கெம்பீரிக்கும்? விடை காட்டு விருட்சங்கள். சோபாவின் ராஜா யார்? விடை ஆதாரேசர். தன்னுடைய ஜனத்திற்கெல்லாம் நியாயமும் நீதியும் செய்தது யார்? விடை தாவீது. ஆமாத்தின் ராஜா யார்? விடை தோயு. அகிதூபின் குமாரன் யார்? விடை சாதோக். அபியத்தாரின் குமாரன் யார்? விடை அபிமலேக்கு. கிரேத்தியருக்கும் பிலேத்தியருக்கும் தலைவனாய் இருந்தது யார்? விடை பெனாயா. தாவீதுக்கு இராணுவ தலைவனாய் இருந்தது யார்? விடை யோவாப். ஆதாரேசரின் படைத்தலைவன் யார்? விடை சோப்பாக். அம்மோன் புத்திரரின் ராஜா யார்? விடை நாகாஸ். நாகாசின் குமாரன் யார்? விடை ஆனூன். கோலியாத்தின் ஊர் எது? விடை காத். கோலியாத்தின் சகோதரன் யார்? விடை
லாகேமி. இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது யார்? விடை சாத்தான். காத் ஊரில் உள்ள நெட்டையான ராட்சதனுக்கு மொத்தம் எத்தனை விரல்கள் இருந்தன? விடை 24. தாவீதின் ஞானதிருஷ்டிக்காரன் யார்? விடை காத். தாவீது இஸ்ரவேலை தொகையிடுவது யாருக்கு அருவருப்பாய் இருந்தது? விடை யோவாபுக்கு. தாவீது இஸ்ரவேலை தொகையிடுவது யாருடைய பார்வைக்கு ஆகாததாய் இருந்தது? விடை தேவனுடைய பார்வைக்கு. தாவீது கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன் என்று யாரிடம் கூறினான்? விடை காத். இஸ்ரவேலிலே கொள்ளை நோயினால் எத்தனை பேர் மடிந்தார்கள்? விடை 70,000 பேர். எருசலேமை அழிக்க தேவன் யாரை அனுப்பினார்? விடை ஒரு தூதனை. எருசலேமை அழிக்க தேவன் அனுப்பின தூதன் எங்கே நின்றார்? விடை எபூசியனாகிய ஒர்னானின் களத்தண்டையிலே. தாவீது பலிபீடம் கட்ட ஒர்னானிடம் எவ்வளவு கொடுத்து நிலம் வாங்கினான்? விடை 600 சேக்கல் நிறை பொன். நேரின் குமாரன் யார்? விடை அப்னேர். புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் யார்? விடை தாவீதின் சிறிய தகப்பனான யோனத்தான். தாவீது ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தது யார்? விடை அகித்தோப்பேல். தாவீது ராஜாவுக்கு தோழனாய் இருந்தது யார்? விடை அர்கியனான ஊஷாயி. அகித்தோப்பேலுக்கு உதவியாய் இருந்தது யார்? விடை யோய்தாவும் அபியத்தாரும். தாவீது ராஜாவின் படைத்தலைவனாய் இருந்தது யார்? விடை யோவாப். விவேகமுள்ள யோசனைக்காரன் யார்? விடை சகரியா. ஆரோனின் குமாரரில் ஆசாரிய ஊழியம் செய்தது யார்? விடை எலெயாசாரும் இத்தாமாரும். தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் குமாரர் எந்த கோத்திரத்தில் எண்ணப்பட்டார்கள்? விடை லேவி. வாலிபனும் இளைஞனுமாய் இருந்தது யார்? விடை சாலமோன். தாவீது இஸ்ரவேலை எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 40 வருஷம். நம்முடைய நாட்கள் பூமியின் மேல் எதை போல் இருக்கிறது? விடை நிழலைப் போல். தாவீது எப்ரோனிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 7 வருஷம். தாவீது எருசலேமிலே எத்தனை வருஷம் அரசாண்டான்? விடை 33 வருஷம். இஸ்ரவேல் அரசன் சவுல், பவுல் என்ற சவுல் ஆகிய இருவரை தவிர மூன்றாவது சவுல் யார்? விடை ரேகோபோத்தானாகிய சவுல் ராஜா. ரேகோபோத்தானாகிய சவுல் எந்த தேசத்தை ஆளுகை செய்தவன்? விடை ஏதோம். யூதாவிற்கு எத்தனை குமாரர்கள்? விடை 5 குமாரர்கள். பிள்ளை பிறந்தால் மகிழ்ச்சி பிறக்கும், ஆனால் என் பிறப்பு என் தாய்க்கு துக்கமாம். நான் யார்? விடை
யாபேஸ். யாக்கோபின் குமாரர்களில் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை பெற்றவன் யார்? விடை யோசேப்பு. ராஜாதி பத்தியத்தை பெற்ற கோத்திரம் எது? விடை யூதா. பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்புக்காரன் யார்? விடை மத்தித்தியா. தேவனுடைய பெட்டியை தூக்க தகுதியுள்ளவர்கள் யார்? விடை லேவியர். பாடகர்கள் என்று பெயர் பெற்ற மூவரின் பெயர் என்ன? விடை ஏமான், ஆசாப், ஏத்தான். அல்மோத் என்பது என்ன? விடை ஒரு இசை. செமனித் என்பது என்ன? விடை ஒரு இசை. லேவியரில் சங்கீத தலைவன் யார்? விடை கெனானியா. கீத வித்தையை படித்தவன் யார்? விடை கெனானியா. கர்த்தருக்கு ஆலயம் கட்ட தாவீது சேகரித்து வைத்த பொன் எவ்வளவு? விடை 1,00,000 தாலந்து. கர்த்தருக்கு ஆலயம் கட்ட தாவீது சேகரித்து வைத்த வெள்ளி எவ்வளவு? விடை 10,00,000 தாலந்து. கர்த்தருடைய ஆலயத்திற்கு தன் சார்பில் எவ்வளவு பொன்னை தாவீது கொடுத்தான்? விடை 3,000 தாலந்து. கர்த்தருக்கு ஆலயம் கட்ட நன்கொடைகளை யாரிடம் கொடுத்தார்கள்? விடை எகியேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.